அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு வந்து உகந்த நாள். அது மட்டும் இல்லாம செவ்வாய் கோரையில வெற்றிலை தீபம் ஏத்துறவங்க கண்டிப்பா ஏத்துங்க. ஏத்த விருப்பம் இல்லைன்னா விட்டுறலாம், அது வந்து தவறு கிடையாது. அதே மாதிரி சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு, அதனால விநாயகர் பெருமான் அருளால இன்னைக்கு நம்ம சங்கடங்கள் எல்லாம் தீரணும்னு சொல்லி வேண்டிக்கிற ஒரு முக்கியமான நாள். கார்த்திகை மாதத்துல இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு விசேஷமான சங்கடகர சதுர்த்தி. அதனால இதை நல்லபடியா நீங்க பூஜை பண்ணுங்க. என்னால கோயிலுக்கு போக முடியாதுங்கிறதுனால நான் வந்து பூஜை பண்ணல. அதனால வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை முருகரை பத்தி சில விஷயங்கள்லாம் பேசலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி நேத்து ஒரு திருச்செந்தூர்ல நமக்கு அந்த சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா முருகனோட 2ஆம் படை வீடு. எல்லா படை வீடும் வந்து பாத்தீங்கன்னா குன்றுகள்லையும் மலைகள்லையும் இருக்கும். இந்த படை வீடு மட்டும் கடற்கரை ஓரத்துல இருக்கு. அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு திருத்தலம், சூரகரை சம்ஹாரம் பண்ண இடம். அப்படிப்பட்ட அந்த திருச்செந்தூர் முருகன் கோவில்ல ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்துருச்சு. தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. நான் அந்த இன்சிடென்ட்டை பத்தியோ, யார் மேல தப்பு, என்ன தப்பு அப்படின்னு விவாதிக்கிற அறிவு எனக்கு வந்து இருக்கா என்னன்னு எனக்கு தெரியாது. இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேங்கிறத நான் பேச போறேன். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒரே லைன்ல பார்த்துட்டு நீ எல்லாம் இதை ஏன் பேசுற அப்படிங்கிற மாதிரி கேட்காதீங்க. இதுக்குள்ள வந்து நான் என்ன பத்தி தான் சொல்லியிருக்கேன். யானையை பத்தியோ அந்த பாகனை பத்தியோ நான் பேச விரும்பல. ஏன்னா ஒரு மனிதனுக்கே வந்து கோபம் வந்தா மிருகமா மாறிடுறாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு மிருகத்துக்கு கோபம் வந்தா அது எப்படி இருக்குங்கிறது, நம்மளால மனுஷங்களால வாய் இருக்கு, மொழி இருக்கு, பேசுறதுக்கு சில விஷயங்கள் வந்து இருக்கு, நமக்கு சொல்றதுக்கு நம்ம வெளிப்படுத்துறதுக்கான சில விஷயங்கள் இருக்கு. ஆனா மிருகங்களுக்கும் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் அதெல்லாம் வந்து இல்லை. ஆனா அது வந்து தெளிவா நம்ம கிட்ட சொல்லும். நல்லா பழகிக்கணும், நம்ம கிட்ட சொல்லும் இது எனக்கு பிடிக்கல, இதை செய்யாதீங்க அப்படிங்கிறத சொல்லும். அதையும் மீறி நம்ம செய்யும் போது அதோட சக்திக்கு மீறி சில விஷயங்கள் வந்து செய்யும் போது அதனால நமக்கு என்ன பாதிப்பு வரும்னு அது யோசிக்கிறதுலாம் இல்லை. அதை யோசிக்கிறது வந்து நம்ம ஆறவே உடைய நம்ம மனுஷங்க தான். நம்மளே சில நேரங்கள்ல யோசிக்காம சில முடிவுகளையும் சில கோபதாபங்களையும் வெறுப்புகளையும் இன்னும் எல்லாத்தையும் காட்டிட்டு இருக்கோம். இது வந்து என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். நான் யாருக்கும் அறிவுரை சொல்லல. ஏன் அப்படி சொல்றேன்னா, எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து கோபங்கள் வரும். என்னை எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நெருங்கின என் வீட்டுல இருக்கவங்களுக்கு என்னை பார்த்தா வந்து ஒரு முன்கோபக்காரிங்கிற பட்டம் தான் எனக்கு இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, நான் வந்து சில விஷயங்கள் வந்து கரெக்டா செய்வேன். அது வந்து முன்னெச்சரிக்கையா சில விஷயங்களை யோசிச்சு செய்வேன். அதை வந்து நான் மத்தவங்க வந்து எதிர்பார்ப்பேன். அது நடக்காத போது எனக்கு அந்த கோபம் வரும். அது வந்து நடக்காது. நான் எல்லாருமே வந்து 5 பேரும் ஒரே மாதிரி இருக்காது. அது வந்து எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. நம்ம வந்து இவ்வளவு கரெக்டா சொல்றோம், இவ்வளவு பின்னாடி நடக்க போறதுக்கு முன்னாடியே இப்படி இருக்கும், இப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதை ஏன் வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்மள ஏன் வந்து அந்த ரெஸ்பெக்ட்ங்கிறத கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சில நேரங்கள்ல அந்த கோபம் வரும். இது வந்து மனுஷங்களுக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா உயிரினங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு நமக்கு இருக்கிற இந்த மொபைலு, இந்த டிவி, இந்த சோசியல் மீடியாலாம் அதுக்கு தெரியாது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து மதியம் வரைக்கும் வந்து எல்லா பக்தர்களுக்கும் நல்லபடியா வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம், நமக்கான நேரம் இது அப்படின்னு சொல்லி அது வந்து இருக்கு. ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா அந்த தெய்வானைங்கிற யானைக்கு வந்து அந்த அலர்ஜி, ஸ்கின் தோல் வியாதிலாம் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல நமக்கே ஒரு சின்ன அலர்ஜி வந்தாலே இரிட்டேட் ஆகும். யாரும் வந்து பேசணும் கோவம் வரும். இப்ப பெண்களே வந்து பாத்தீங்கன்னா மாதவிடாய் சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அது ஆகுறதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா சரி, அது அந்த டைம்லயும் சரி, ரொம்ப வந்து இரிட்டேட்டா இருப்பாங்க. கோவம் வரும் எல்லாத்து மேலேயும். சாப்பிட பிடிக்காது. சில பேருக்கு ஸ்டொமக் பெயின் ஓவரா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கன்சீவா இருக்கும்போது பாத்தீங்கன்னா எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க சில பேர். கர்ப்பிணிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இதை சொல்ல முடியாது, எப்படி சொல்லி புரிய வைக்கிறது தெரியாது. டாக்டர் மேலே கோவப்படுறவங்களா இருக்காங்க, கோவப்பட்டு பேசுறவங்களா இருக்காங்க அந்த கர்ப்பமான டெலிவரி சமயத்துல அந்த மாதிரிலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த வலிங்கிறது, அந்த வேதனைங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். அதை கண்ட்ரோல் பண்ணி ஓவர் கம் பண்ணி வரவங்களும் இருக்காங்க. அதை கண்ட்ரோல் பண்ணாம மன அழுத்தத்தோட அதை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம ஒண்ணு அவங்க காயப்படுத்திக்குவாங்க, இல்லைங்கிற பட்சத்துல மத்தவங்க மேல அந்த காயத்தை வந்து ஏற்படுத்துவாங்க. இது வந்து அந்த இதுல என்ன கொடுமைன்னா, அந்த பாகன் வந்து அந்த குழந்தை மாதிரி வந்து வளர்த்து எல்லாம் பண்ணியிருக்காரு 6 வயசுல இருந்து. இப்ப அதுக்கு 17 வயசுன்னு சொல்றாங்க. சில பேர் 25 வயசுன்னு சொல்றாங்க. அது என்னவோ, ஆனா இவ்வளவு வருஷமா வளர்த்துருக்காங்க. அந்த வளர்த்ததுக்கான அந்த விசுவாசம் அதுக்கு இருந்திருக்கு. ஆனா கோவம்ங்கிற ஒரு விஷயத்தினால அதனால வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கு இருந்த மன அழுத்தம்னு சொல்றாங்க. உண்மையாலுமே அதுக்கு மனசு இருக்கானா இருக்கிறனாலதான் அது பாகனை வந்து அதை மிதிச்சு அவங்க வந்து இல்லைங்கிற போது அவங்கள வந்து இல்லை நம்ம ஏதோ பண்ணிட்டோம்னு அது தெரிஞ்சனாலதான் 4.5 மணி நேரம் அது வந்து சாப்பிடாம இருந்திருக்கு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா மனுஷங்களோட விலங்குகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக மனிதாபிமானமும் இருக்கு, அதிக கருணையும் இருக்கு, அதிக அன்பும் இருக்கு.
நம்ம அது எதுவுமே சொல்ல முடியாது. இப்ப ரீசெண்டா கூட பாத்தீங்கன்னா ஒரு பூனை வந்து வளர்த்தாங்க ஆசையா. அது வந்து ஒரு பாம்பை வந்து கருநாக பாம்பை வந்து ஒரு அம்மாவோட பெட்ல வந்து போட்டுருச்சு. அது வந்து கொத்தி அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த பூனையை குறை சொல்றதா, இல்ல பூனையை வளர்த்த அந்த அம்மாவை குறை சொல்றதா, இல்ல இடையில வந்து பாம்பை குறை சொல்றதா? இப்படிதான் வந்து நம்ம வாழ்க்கையிலையும் சில விஷயங்கள் வந்து இப்படிதான். நம்ம வந்து கோவப்படுறோங்கிறது நம்மளோட இயல்பா இருக்கலாம். எதிர்த்தாப்புல கோவப்படுறவங்க அந்த கோவத்தை வந்து ஏத்துக்கிறவங்க திரும்ப நம்ம கிட்ட வருவாங்க, நம்மள மீறி எங்கேயும் போக மாட்டாங்க, அந்த கோவத்தை புரிஞ்சுக்குவாங்கிறவங்க மேலதான் நம்ம அதிகமா கோவத்தையே காட்டுவோம். இந்த கோவத்தையே பாத்தீங்கன்னா பாசமா இருக்கவங்க மேலதான் அதிகமா நம்ம காட்டுவோம். நம்மளை விட்டு போயிடுவாங்க, இவங்கெல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்கிறவங்கள்ட்ட நம்ம காட்டவே மாட்டோம். ஏன்னா அவங்க அவங்க திரும்ப வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க கிட்ட நம்ம வந்து ஒரு முகமூடியை போட்டுக்குவோம். சரி, கொஞ்சம் சிரிப்போம், போலியா நடிப்போம் அப்படின்ட்டு போயிடுவோம். ஆனா நம்ம கிட்ட வந்து ரொம்ப அன்பா அக்கறையா நமக்காகவே இருக்கவங்கள்ட்ட தான் இந்த கோவத்தை வந்து காமிப்போம். இப்ப அந்த திருச்செந்தூர்ல கோவில் நடந்ததும் அதான். அவரு புதுசா ஒருத்தர் வந்து அந்த கூண்டுக்குள்ள அந்த யானை போயிடுச்சு, அது வந்து ரெஸ்ட் எடுக்கிற டைம். அப்ப போய் செல்ஃபி எடுத்து தட்டிட்டு வரட்டான்னு கேட்கவும் அதுக்கு வந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. புதுசா ஒருத்தவங்க வந்து நம்மள இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. அதை போய் தடுக்க போன பாகனுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு. இப்ப நம்மளே எடுத்துக்கோங்களேன். இப்ப நம்ம வீட்டுல வந்து ஒரு பிரச்சனை நடக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கும் எங்க அம்மாவுக்கோ இல்லை எங்க மாமியாருக்கோ ஏதோ சண்டை. அப்ப வந்து இடையில வந்து வீட்டுக்காரர் வந்து வராருன்னு வச்சுக்கோங்க, அந்த பஞ்சாயத்து வந்து பேசுறதுக்கு. அப்ப நம்ம யார் மேல ஆட்டோமேட்டிக்கா என்ன கோவப்படுவோம்? வீட்டுக்காரர் மேலதான் கோவப்படுவோம். ஏன்னா இவரு ரெண்டு பேத்துக்கும் பொதுவான ஒரு நபர். அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த கோவம் யார் மேல போகணும் அங்க போகும். இதே மாதிரிதான் நடந்திருக்கு. அந்த யானையும் சொல்ல முடியாது, அந்த உயிரிழந்த அந்த ரெண்டு பேருமே குறை சொல்ல முடியாது. இது மாதிரி நடக்கும்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த முருகனுக்கு மட்டும்தான் தெரியும் இது ஏன் நடந்துச்சு அப்படின்னு. அது மாதிரி சொல்றது எதுக்காகனா, கோபம் வரும்போது விலங்குகளால கூட அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆனா மனுஷங்க நமக்கு 6 அறிவு இருக்கு. இது எனக்கு நான் சொல்லிக்கிறது. எனக்குமே வந்து நிறைய கோவம் வருது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நியாயமான விஷயத்தான் நான் கோவப்படுவேன். அந்த நியாயமான விஷயத்த கூட இனிமே கோவப்பட்டு நம்ம ஹெல்த்தை வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்னு நானும் இப்ப நிறைய விஷயங்கள் வந்து மாத்திக்கிட்டு இருக்கேன். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முடியல. சில நேரங்கள் வந்து நம்மளை மீறி சில விஷயங்கள் வந்து, ஏன்னா நம்ம காயப்பட்டிருப்போம். அந்த காயத்தை வந்து நம்ம ஈஸியா மறந்துட முடியாது. ஸோ நம்ம கிட்ட இருக்க அந்த மன அழுத்தம், நம்மளால எதுவும் பண்ண முடியாதோ, நம்மளால இதையா செய்ய முடியல, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய வந்து அந்த ப்ரெஷரை வந்து யார் மேல இறக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். ஒண்ணு பிள்ளை மேல காமிப்போம், இல்லைன்னா புருஷன் மேல காமிப்போம். இவ்வளவுதான் நடக்கும், வேற ஒண்ணு பெருசா நடக்க போறது இல்லை. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே நம்ம கிட்ட இருப்பாங்கிற நம்பிக்கையை தான் காட்டுவோம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவங்க எப்ப கட்டுவாங்க, எப்ப வந்து சமாதானம் ஆவாங்க அவங்களுக்கும் தெரியும். இதை வந்து மற்றவங்கள்ட்ட நம்ம காமிக்க முடியாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கோபம்ங்கிற இந்த மத யானைய நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அடக்கி நம்ம ஆளணும். இப்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய மனம் விட்டு பேசுறதே கிடையாது. வீட்டுல செல்போன் இருக்கு, சீரியல் ஓடிக்கிட்டு இருக்கும், செல்போனை பார்த்துக்கிட்டு இருப்போம், பிள்ளைங்க கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க, பெரியவங்க வந்து படுத்திருப்பாங்க, பெரியவங்க இருந்தாங்கன்னா படுத்திருப்பாங்க. இந்த மாதிரிதான் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். வேற எதுவுமே வந்து வீட்டுல வந்து பெருசா நடக்காது. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா செல்ஃபி எடுப்போம், அதை வந்து ஸ்டேட்டஸ்ல போடுவோம், சோசியல் மீடியால போடுவோம், நாங்க ஹாப்பியா இருக்கோம்னு போடுவோம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த 5 நிமிஷம் வீடியோ பார்த்துட்டு இவங்கள மாதிரி நமக்கு ஒரு ஹஸ்பண்ட் இல்லையே, இவங்கள மாதிரி ஒரு ஒய்ஃப் இல்லையே, இவங்கள மாதிரி ஒரு ஃபேமிலி இல்லையேன்னு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ட்ரீம்ல இருப்போம். ஆனா அவங்க அடுத்த நிமிஷம் போய் என்ன அடிச்சுக்கிறாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு சோசியல் மீடியாங்கிற ஒரு பெட்டியில நம்ம எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நடிப்பு வந்து சில பேர் வந்து ரொம்ப ரியாக்ட் பண்ணி ஓவரா காட்டுறாங்க. சில பேர் இயல்பா நான் இப்படிதான் அப்படின்ட்டு போயிடுறாங்க. அந்த இயல்பா இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா லைக்கும் வராது, வியூஸும் போகாது. ஆனா போலியா இருக்கவங்களுக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மரியாதை கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா வைரமுத்து சார் ஒரு மேடையில வந்து சிவகார்த்திகேயன் சார் வந்து வைரமுத்து மாதிரியே பேசியிருப்பாரு. அப்ப வைரமுத்து சார் சொல்லுவாரு, எப்பவுமே வந்து அசலை விட நகலுக்கு தான் வந்து மதிப்பு ஜாஸ்தின்னு. அது ஆனா உண்மைதான். நானும் கூட சேர்த்து சம்மந்தப்படுத்துறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிருகங்களுக்கு மனுஷங்களுக்கு வந்து கோவம் வந்தாலே மிருகமா மாறிடும்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மிருகத்தனத்தை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து கோவிலுக்கு போனா சாமி கும்பிடுங்க, எல்லாம் பண்ணுங்க. இப்ப வீடியோ யூடியூப் சேனல் இப்ப நிறைய அம்மா, அப்ப நானே வீடியோ எடுப்பேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல அவங்க வேணாம், இது பண்ணாதீங்க, அந்த கோவில் இது மாதிரி பண்ணாதீங்கும் போது நம்ம அதை பண்ணாம இருக்கிறதா நல்லது. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்கின் அலர்ஜி வேற அந்த யானைக்கு வந்து இருந்திருக்கு. அதனால வந்து பொருட்கள் பழங்கள் கொடுக்கறதே வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து கூடையை பிரிச்சு அதுக்கப்புறம் வந்து போட்டு தனியா நல்லதா பார்த்துதான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுங்களுக்கும் மன அழுத்தங்கிறது இருக்கும். காலையில இருந்து நின்றுகிட்டு இருக்கிறதுக்கு ஏதாவது அது வந்து ஒரு பெண் யானை வேற, அதுக்கு உடல் ரீதியா ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஆராய்ஞ்சு சில விஷயங்களை தொந்தரவு பண்ணாம நம்ம வந்து தள்ளி இருக்கிறதே நல்லது. அது கூண்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா
இது யார் மேல தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா கோவப்படுறவங்க எல்லாமே கோவக்காரங்களும் கிடையாது, கோவப்படாதவங்க எல்லாம் சாந்தமானவங்களும் கிடையாது. கோவப்படுற நேரத்துல பண்றாங்க. அந்த எனக்கு பிடிக்கல, எனக்கு வேணாம் அப்படின்னா வேணாம்னா விட்டுருணும். சும்மா போட்டு கம்பல் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஒரு விஷயத்த நம்ம திணிக்கும் போது அது மனுஷனா இருந்தாலும் சரி, மிருகமா இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் கோவம் வந்துடுது. அதுவும் இப்ப இருக்க காலகட்டத்துல எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் டெம்பர், இந்த கோவம் அதிகமா இருக்கு. அதுக்கு காரணம் நம்ம உணவு பழக்க வழக்கம், நம்ம உடல் ரீதியான சில மாற்றங்கள் எல்லாமே தான் காரணமா இருக்கு. அது நம்ம சுத்தி இருக்கிற நம்ம காம்படிட்டர், அதாவது காம்படிட்டர்னா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இல்ல, சோசியல் மீடியால நம்ம பாக்குற ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ்ல வர ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் போய் கிஃப்டா கொடுப்பாரு, இல்லைன்னா அந்த ஹஸ்பண்ட் அந்த குழந்தைய நல்லா கேரிங்கா பாத்துக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தா, இது மாதிரி நீ எனக்கு பண்ணலையா அப்படின்னு கம்பாரிசன். இந்த கம்பாரிசன் வீட்டுல குடும்பத்துல இருக்கக்கூடாது. அவங்க ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃபுக்கு பண்றாருன்னா நம்ம ஹஸ்பண்ட் அதை விட பெஸ்டா பண்ணியிருப்பாரு. என் ஹஸ்பண்ட் காலை கூட பிடிச்சி விடுவார் வலிக்குதுன்னா, அதை நான் வீடியோ எடுத்து போட்டாதான் என் ஹஸ்பண்ட் நல்லவர்னு நம்ம போய் காட்டணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு சில பிரைவசி இருக்கணும். பிரைவசியும் ரொம்ப அழகானதான். எல்லாத்தையும் வீடியோவை காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. நல்ல விஷயங்கள் சொல்றதுங்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சொல்றேன். என்னை பத்தியெல்லாம் சில குறைகளும் தீர்த்துக்கிறதுக்கு இந்த யூடியூப்பை நான் பயன்படுத்திக்கிறேன். ஆனா இது மாதிரி நாங்க அந்நியமா இருக்கோம், நாங்க இப்ப புருஷனை கை நீட்டி அடிச்சு டேயும் கூப்பிடுறது, இதெல்லாம் வீடியோல போட்டாதான் நாங்க அன்பா இருக்கோம்ல, மரியாதையாவும் நம்ம பாசத்தை காட்டலாம். நான் என் வீட்டுக்காரரை செல்லமா அடிக்கிறது திட்டுறது இதெல்லாம் என் ரூமுக்குள்ள 4 செவத்துக்குள்ள இருக்குமே தவிர அதை மத்தவங்களுக்கு நம்ம டப்பால பப்ளிசிட்டி பண்ணி காட்டணுங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் என்னோட இது. இதை ஏன் சொல்றேன்னா, இதனாலதான் நிறைய விஷயங்கள்ல வீட்டுகள்ல சண்டையே வரும். இந்த யானைக்கு அந்த செல்ஃபி எடுத்தனாலதான் கோவமே வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த போனால நிறைய ப்ராப்ளம் வீட்டுல வருது. அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வரணுங்கிறது நம்ம கையிலையும், நம்ம யூஸ் பண்ற அந்த போன்லயும் தான் இருக்கு. நல்ல விஷயங்களை பாருங்க, நல்லதை பேசுங்க, நல்லதை செய்யுங்க. அவங்க பண்றாங்கிறத ரீல்ஸ் போடுறாங்கிறது தப்பு கிடையாது. அதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஜாலியா இருக்கு, அவங்க வீட்டுல ஒத்துக்கிறாங்க பண்றாங்கன்னா ஓகே. அதையே பார்த்து நம்மளும் பண்ண முடியல ஏங்கி அதனால ஒரு சண்டையை உருவாக்காம அந்த கோவத்தை வர வைக்காம நம்ம பார்த்துக்கவே நம்ம கடமை. கோவத்தை குறைச்சிட்டு அன்பை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். ஆன்மீகமும் அதான் சொல்லுது. அந்த முருகனோட அருளால, அந்த சுப்பிரமணிய சுவாமி அருளால எல்லாமே நல்லபடியா நடக்கணும். எந்த ஒரு பெரிய அசம்பாவிதமும் நடக்காம அந்த குடும்பத்தாருக்கு பாத்தீங்கன்னா ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு அவங்களுக்கு மன தைரியத்தையும் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் நல்லபடியா வேண்டிக்கோங்க. இந்த முருகனோட துணை இருக்க வரைக்கும் எந்த ஒரு கவலையும் இல்லைன்னு நம்புங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.